இப்போது திருக்குறளில் 20 அதிகாரத்தில் 4வது அதிகாரம் விருந்தோம்பல் பார்க்க போகிறோம். விருந்தோம்பலில் ஃபஸ்ட்டு திருக்குறள் விருந்தோம்பல்னால் விருந்தினரை உபசரித்தல் தான் விருந்தோம்பல். ஃபஸ்ட்டு திருக்குறள், இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. இதோடைய பொருள் மனைவியோடு சேர்ந்து இல்லற வாழ்க்கை வாழ்வது விருந்தினரை உபசரிப்பதற்கே ஆகும். மனைவியோடு சேர்ந்து இல்லற வாழ்க்கை வாழ்வது விருந்தினரை உபசரிப்பதற்கே ஆகும். அடுத்து 2வது திருக்குறள், விருந்து புறத்தாத் தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றன்று. விருந்து புறத்தாத் தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றன்று. அமுதமே கிடைத்தாலும் விருந்தினரை வெளியில் அமர்த்திவிட்டு அதை தான் மட்டும் உண்ணலாகாது. இதுதான் இதோட பொருள். அதாவது அமுதமே கிடைத்தாலும் விருந்தினரை வெளியில் அமர்த்திவிட்டு அதை தான் மட்டும் உண்ணலாகாது. 3வது திருக்குறள், வருவிருந்து வைகலும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று. வருவிருந்து வைகலும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று. இதனுடைய பொருள் விருந்தினரை நாள்தோறும் போற்றுபவன் வாழ்க்கை ஒருபோதும் கெட்டு போகாது. விருந்தினரை நாள்தோறும் போற்றுபவன் வாழ்க்கை ஒருபோதும் கெட்டு போகாது. 4வது திருக்குறள், அகனமர்ந்து செய்யால் உறையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். அகனமர்ந்து செய்யால் உறையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். இதோட பொருள் விருந்தினரை முகம் மலர்ந்து உபசரிப்போனோட வீட்டில் திருமகள் மனமுவந்து தங்கி இருப்பாள். திருமகள்னா யார்? செல்வம். அந்த செல்வம் செல்வத்துக்குரிய அதிபதியான அந்த திருமகள் மனமுவந்து தங்கி இருப்பாள். விருந்தினரை முகமலர்ந்து உபசரிப்பவனின் வீட்டில் திருமகள் மனமுவந்து தங்கி இருப்பாள். அடுத்து 5வது திருக்குறள், வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். புலம்னா என்ன? நிலம். ஓகேவா? இதனுடைய பொருள் அதாவது விருந்தினருக்கு உணவு படைத்த பின் எஞ்சி இருப்பதை தான் உண்டு வாழ்பவன் நிலத்தில் விதை விதைக்காமலேயே பயிர் விளையுமா. நிலத்தில் விதை விதைக்காமலே பயிர் விளையும் எப்பொழுதுனா விருந்தினருக்கு உணவு படைத்த பின் எஞ்சி இருப்பதை தான் உண்டு வாழ்பவன் நிலத்தில் விதை விதைக்காமலே பயிர் விளையும். அடுத்து 6வது திருக்குறள், செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. அதாவது இதோட பொருள் வந்த விருந்தினரை உபசரித்த பின் இனி வரும் விருந்தினரை எதிர்பார்த்திருப்பவனே தேவர்கள் தங்கள் விருந்தினனாக எதிர்பார்த்திருப்பாராம். நாம் விருந்தினரை உபசரித்த பின்னாடி இனி வரும் விருந்தினரை வருவாங்கன்னு சொல்லி நம்ம காத்துக்கிட்டு இருந்தோன்னா நம்மளை அந்த தேவர்கள் விருந்தினராக எதிர்பார்ப்பாராம். அடுத்து 7வது திருக்குறள், இணைத்துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணைத்துணை வேள்வி பயன். இணைத்துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணைத்துணை வேள்வி பயன். இவ்வளவுதான் நம்ம விருந்தோம்பல் செய்யணும் அப்படின்னு கிடையாது. விருந்தோம்பல்ங்கிறது ஒரு வேள்வி மாதிரி. வேள்வி எதுக்கு நடத்துவாங்க? வரம் வாங்குறதுக்கு தான் ஒரு வேள்வி நடத்துவாங்க. அப்போது இந்த விருந்தோம்பல்ன்ற வேள்வியை நாம் செய்ய செய்ய நமக்கு வரம் அதுவாக வந்துக்கிட்டே இருக்குமா. வரத்தை அளித்து கொண்டே இருக்கும். அதாவது இவ்வளவுதான் இவங்களுக்கு செய்யணும் இல்லை, ஒருவன் விருந்தினரை உபசரிக்க உபசரிக்க விருந்தோம்பல் என்ற வேள்வி வரத்தினை அளித்து கொண்டே இருக்கும். அடுத்து 8வது திருக்குறள், பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். இதனுடைய பொருள், விருந்தினரை நன்கு உபசரிக்காதவர்கள் பின்னாளில் தங்கள் கடமையை செய்யவில்லையே என்று வருந்துவார்கள். விருந்தினரை நன்கு உபசரிக்காதவர்கள்
பின்னாளில் தங்கள் கடமையை செய்யவில்லையே என்று வருந்துவார்கள். அடுத்து 9வது திருக்குறள். உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடைமை மடவார்கண்ணுண்டு. உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடைமை மடவார்கண் உண்டு. இதனுடைய பொருள், செல்வ செழிப்பில் வறுமை என்னவென்றால், ஒருத்தவங்க நல்ல செல்வ செழிப்பாக இருப்பாங்களாம். அவங்ககிட்ட வறுமை என்னவென்றால் அவங்க விருந்தினரை உபசரிக்காமல் இருப்பது தான். பேதைகள் தான் இவ்வாறு நடந்து கொள்வார்கள். மடவார்னா பேதைகள். பேதைகள் தான் இப்படி நடந்துக்குவாங்க. செல்வ செழிப்பில் வறுமை என்னவென்றால் விருந்தினரை உபசரிக்காமல் இருப்பது தான். பேதைகள் தான் இவ்வாறு தான் நடந்து கொள்வார்கள். அடுத்து 10வது திருக்குறள். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச திருக்குறள் தான். மூப்பக் குழையும் அனிச்சம் முகந்திறந்து நோக்கக் குழையும் விருந்து. மூப்பக் குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக் குழையும் விருந்து. இதனுடைய பொருள், அனிச்சம் மலரை முகர்ந்து பார்த்தாலே அது வாடிவிடும். அதுபோல விருந்தினர் வருகையில் நம் முகம் மலராமல் பார்த்தாலே அவர்கள் முகம் வாடிவிடும். அனிச்சம்பூவை பார்த்தாலே அது வாடிரும். அதுபோல அப்படின்ற ஓம உருபு இதில் மறைஞ்சு வந்திருக்கனால இது எடுத்துக்காட்டு ஓமை அணி. அதுபோல விருந்தினர் வருகையில் நம் முகம் மலராமல் பார்த்தாலே அவர்கள் முகம் வாடிவிடும். அவ்வளோதான். விருந்தோம்பலில் 10 திருக்குறள் முடிச்சாச்சு. அடுத்து 5வது அதிகாரம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.